மதுரை கவி சுவையே 885வது படைப்பு. தலைப்பு: உடலில் இயல்பாய் வலிமை பிறக்கு. நேர்மையாய் வாழ்ந்தால் குற்றமா? மனித இனமே, நேர்மைக்கு எதிராய் வாழ்விலும் ஆர்ப்பாட்டமா? என்னடா உங்க கோண புத்தி? மனதிற்கு நேர்மைதானடா கொடுக்கும் சக்தி. உழைத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆனால் உழைப்பற்ற நிலை நோயின் சேர்க்கை. உழைத்து வாழ்வதுதான் நேர்மை. இனி அந்த நேர்மையால் உயர்த்து உன் வாழ்வை. நேர்மையே நல்ல சிந்தனைகள் கொடுக்கும். ஒழுக்கமும் இதில் கலந்து இருக்கும். ஆனால் நேர்மையும் ஒழுக்கமும் இணைந்தால் உடலில் இயல்பாய் வலிமை பிறக்கும். பார்க்கும் விழிகளுக்கும் கேட்கும் செவிகளுக்கும் என் தமிழால் நன்றி. என் இனிய இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்கும் என்னுடைய வலைதள பிரியர்களுக்கும் நான் வார வாரம் இன்ஸ்டாவில் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவங்களையும் வலைதளத்தில் என்னுடைய சமூக கருத்துக்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறேன். அதற்கு நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுத்து ஊக்கம் கொடுத்து வருகிறீர்கள். அது மேலும் தொடரணும். என்னுடைய படைப்புகள் உலகிற்கும் தமிழ் இனத்திற்கும் பயன் உள்ளதாய் இருக்கணும் என்ற இலக்கோடுதான் என்னுடைய எழுத்து பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன். இதில் இன்ஸ்டாவில் பதிவாகும் தத்துவங்கள் ஞாயிறு முதல் சனி வரை 8 மணி முதல் நீங்கள் கண்டும் கேட்டும் விழிப்படையலாம். அதேபோல் என்னுடைய வலைதளத்தில் பதிவாகும் சமூக கருத்துக்களை ஞாயிறு முதல் வியாழன் வரை நீங்கள் 8 மணிக்கு மேல் அதை கேட்டு பெரும்பாலும் சமூக கருத்துக்கள் என்பது இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களின் வழிகளை சீர்படுத்த வேண்டும். அவர்களின் நோக்கங்கள் நேர்மையாய் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய என்னுடைய சமூக கருத்துக்கள் உங்களோடு பகிர இருக்கிறது, சொல்லி வருகிறது. அந்த வகையில் வரும் வாரமும் நான் இதேபோல் இன்ஸ்டாவில் என் தத்துவங்களையும் என்னுடைய வலைதளத்தில் என்னுடைய கருத்துக்களையும் பகிர வருகிறேன். இதற்கு மேலாக என்னுடைய தமிழின் ஊக்கமும் ஆக்கமும் என்னுடைய தமிழால் ஆர்வப்படுவதால் தமிழ் அன்னை என்னை இதற்கு ஒரு பணியாய் தொடர செய்கிறதோ என்னமோ தெரியவில்லை. எத்தனை சோதனை வேதனைகளையும் தாண்டி வார வாரம் உங்களோடு 15 தலைப்புகளில் பேசி வருகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதேபோல் பேச வருகிறேன். எனக்கு ஆதரவு கொடுக்கும் உங்களுக்கும் என் தமிழ் அன்னைக்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிவிட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.